ஹாய், உங்களோட சேனலுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வார்னிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுக்குமே எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதை ரிமூவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் அப்படி இல்லை, அந்த வார்னிங் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ வார்னிங் வந்தால் என்ன பண்ணணும், எவ்வளோ நாளில் ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீடியோக்கு வந்திருக்கு, அந்த வீடியோ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ அதே பக்கத்துலேயே வந்து பாருங்கள், டேக் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு தான் வரும். இதுலேயும் வந்து பாருங்கள், சம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள், கீழே டேக் ஆக்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை டெலீட் பண்ணியிருந்தாலும் இந்த வார்னிங்கை நம்ம வந்து போக வச்சுக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக் ட்ரைனிங் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 90 நாளில் உங்களோட வார்னிங் வந்து போயிடும். உங்களோட ஹோம் பேஜில் அது ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிசியோட ட்ரைனிங்ஸில் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் 10 கொஸ்டின் அந்த மாதிரி உங்களுடைய இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா அது ரிலேட்டடான பாலிசி சம்மந்தமாக இருக்கும். ஸோ என்ன இஷ்யூ அது சம்மந்தமாக என்ன பாலிசியோ அதற்கான கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது நல்லா படித்து பார்த்துட்டு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்சரை செக் பண்ணணும். செக் பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக இருந்தால் ரைட்னு வந்துடும், இல்லைன்னா ராங்னு வந்துடும். நீங்கள் திரும்ப அதை வந்து அட்டன் பண்ணி 2 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. அது இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்ட்ரைக் அந்த வார்னிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸில் ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிமூவ் ஆகும் அப்படின்ற அந்த டேட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 நாள் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜில் இந்த மாதிரி வார்னிங் ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி போயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து வார்னிங் வந்து ரிமூவ் ஆகிடும், ஹோம் பேஜில் ஷோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த ட்ரைனிங் ஜஸ்ட் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த வார்னிங் இது உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.